குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸை எழுதிட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்னா சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஸ்டின் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த சப்ஜெக்ட்னா டிஸ்க்ரீட் கம்ப்யூட்டிங். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்டு. ஸோ சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா CS 3551. கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 40927 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கோடு அப்புறம் கொஸ்டின் பேப்பர் கோடு வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து இதில் என்ன வந்து கிரேஸ் மார்க் அப்டேட் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் A 2 மார்க் கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ அதில் 4th 1 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்ன அந்த கொஸ்டினில் வந்து தப்பு இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட் Aல 4th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 சப்ஜெக்ட்டுக்கான கிரேஸ் மார்க் அப்டேட்டை நான் போட்டிருக்கேன். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சப்ஜெக்ட்ஸ் இதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச சப்ஜெக்ட்டில் ஏதாச்சும் கிரேஸ் மார்க் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக என்ன கேட்குறாங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்டில் இருக்குது நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸில் கிரேஸ் மார்க் இருக்குத சொல்லிட்டு ஃபுல்லாக போட சொல்கிறாங்க. ஸோ ஒரு சப்ஜெக்டாக தான் இப்போ கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ அதில் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஸோ எடுத்தோம் கவுத்தோம் நம்ம சொல்லிவிட்டா அது தப்பாக போயிடும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் டீப்பாக செக் பண்ணிகிட்ருக்கோம். செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆகி ஸ்டாஃப் கிட்டேருந்து அப்டேட் வந்த பிறகு தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 சப்ஜெக்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இனிமேல் ஃபர்தராக வேறு சப்ஜெக்ட்ஸுக்கு ஏதாச்சும் கிரேஸ் மார்க் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணியிருங்கப்பா ஓகேங்களா.